மும்மொழி கொள்கைக்கான அறிவிப்பை மராட்டிய மாநில அரசு திரும்ப பெற்றுள்ள நிலையில் ஜூலை 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த கண்டன பேரணி வெற்றி பேரணியாக நடைபெறும் என உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மராட்டிய பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என்ற அம்மாநில அரசின் அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு எதிராக ஜூலை 5ஆம் தேதி கண்டன பேரணி நடைபெறும் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் மராட்டிய நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர். இந்த பேரணியில் கலந்து கொள்வதாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் அறிவித்தன. முன்னதாக ஹிந்தி திணிப்பை கண்டித்து நேற்று நடைபெற்ற அரசாணை நகலெரிப்பு போராட்டத்திலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மும்மொழிக் கொள்கைக்கான அறிவிப்பு வாபஸ் பெறப்படுவதாக அறிவித்த மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மும்மொழிக் கொள்கை உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தபோது எடுக்கப்பட்ட முடிவு என்றும் கூறினார். பட்னாவிஸ் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள சஞ்சய் ராவத், பொய் சொல்வதே பாஜகவின் தேசிய கொள்கையாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவிருந்த கண்டன பேரணி வெற்றி பேரணியாக நடைபெறும் என அறிவித்துள்ள உத்தவ் தாக்கரே, வெற்றி பேரணியில் ராஜ் தாக்கரே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.